கொரியன் லாங்குவேஜ் எக்ஸாமை பற்றி நான் போடுற 5வது லாஸ்ட்டுமான வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட் 4 வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டு வந்து சார் இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது எதை பற்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால், இப்போ கொரியன் எக்ஸாம் படிக்கிட்டோம், எக்ஸாம் செட் பண்ணி பாஸ் ஆகிட்டோம். ஸோ அடுத்தது என்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிற விஷயத்தை இதில் சொல்ல போகிறேன். எக்ஸாம் எல்லாம் செட் பண்ணி நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நடக்கிற விஷயம் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதையும் நம்ம எக்ஸாம் முடியவே ப்ராக்டிஸ் பண்ணி அது அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு அந்த ஸ்கில் டெஸ்ட்லையும் செட் பண்ணணும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகினதுக்கு பிறகு அந்த ஸ்கில் டெஸ்ட்லையும் செட் பண்ணி நம்ம பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு பிறகு என்ன விஷயம் நடக்கும்னு சொன்னால், அந்த ஸ்கில் டெஸ்ட்லையும் பாஸ் ஆகினவங்களுக்கு மெடிக்கல் எடுக்க சொல்லி நமக்கு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெடிக்கலும் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், போலீஸ் கிளியரன்ஸ் நம்ம ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போலீஸ் கிளியரன்ஸ், அதாவது நமக்கு எந்த ஒரு இல்லீகலான ஒரு விஷயமும் சம்மந்தம் இல்லை, எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இல்லைன்னு சொல்லி நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுக்கு பிறகு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய O level ரிசல்ட்ஸ், A level செட் பண்ணியிருந்த A level ரிசல்ட்ஸ், நம்மளோட GS கரெக்டர்ஸ், நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட், நம்மளுடைய ஐடென்டி கார்டு காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, இது சம்மந்தமான இது இப்படியான நம்மளை பற்றின டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ரீலங்கன் பீரோவில் ஒப்படைச்சு சொல்லி நமக்கு இந்த டேட்டும் மெசேஜ் வரும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம அடுத்ததான் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த பீரோவில் சப்மிட் பண்ண ஃபைல் எல்லாம் ஓகே ஆனதும் அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னால், நமக்கு பீரோவோட நமக்கு இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அடுத்த ப்ரொசீஜர் நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால், எல்லா இப்போ நம்ம எக்ஸாம் செட் பண்ணி பாஸ் ஆகிட்டோம், ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம், நம்மளோட போலீஸ் கிளியரன்ஸ், GS கரெக்டர்ஸ் எல்லாம் ஓகே, நம்மளோட மெடிக்கல் எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால், அடுத்தது அந்த நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், பீரோவிலேருந்து கொரியாவுக்கு வரும். ஸோ கொரியாவுக்கு வந்த உடனே அந்த கோட்டாவில் ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கொரியனில் கம்பெனி வச்சிருக்கிற பஸ் ஒன்று நம்மளை ஹையர் பண்ணுவாங்க. அந்த உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் வெளியிற ஒர்க்கர்ஸ் தேவைன்னு சொன்னால், ஸோ அந்த ஹையர் பண்ணுற பீரியட்டுக்கு நம்மளை ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணதுக்கு பிறகு நமக்கு எக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லி நம்ம அந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகி நமக்கு மெசேஜ் வரும். அந்த டைமுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பீரோவுக்கு போய் நம்ம சைன் பண்ணணும், எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ அது அந்த ப்ரொசீஜர் முடிய விசா ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட் வரும். ஸோ அந்த டேட்டுக்கு போய் நம்ம விசா ஃபார்மை அப்ளை பண்ணி நம்மளோட பாஸ்போர்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் முடிய அதுவும் ஓகே ஆனதுக்கு பிறகு நமக்கு முன் சைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட் வரும், நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். ஸோ அந்த டேட்டில் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளும் அவங்களோட நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளோடையும் நம்மளும் போய் ஸோ ஒன் சைன் பண்ணிட்டு வரணும். அந்த ப்ரொசீஜர் முடிய 10 days ஆர்மி ட்ரைனிங்க்கு நமக்கு டேட் தருவாங்க. ஸோ அந்த டேட்டில் 10 days ஆர்மி ட்ரைனிங் எங்கே நடக்கும்னு சொல்லி நமக்கு அந்த பிளேஸையும் வந்து அந்த டேட்டையும் தருவாங்க. அந்த டேட்டில் நமக்கு 10 days ஆர்மி ட்ரைனிங் நடக்கும். ஸோ முடிய இவ்வளவுதான் ப்ராசஸ். இது இவ்வளோ இந்த விஷயங்களில் ஒரு சில விஷயம் ஆளுக்கால் ஒரு சில விஷயம், ஒரு சில அவங்களுக்கு முந்தி நடக்கும், ஒரு சில விஷயம் பிந்தி நடக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் முந்தி பிந்தி நடக்கும். இது இவ்வளோ ப்ராசஸும் எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா, நான் 2019 கொரியன் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். 2020-21 கொரோனாவால் எக்ஸாம் நடக்கல. 2022 6ஆம் மாதம் நான் எக்ஸாம் செட் பண்ணினேன். ஸோ எங்களுக்கு அந்த டைம் கொரியாவில் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தட்டுப்பாடுங்கிறதால அந்த டைமில் நான் 2022 ஜூன் எக்ஸாம் செட் பண்ணினேன். 2023 ஜனவரி கொரியாவுக்கு வந்துட்டு 6 மாதத்துல இது இவ்வளோ ப்ராசஸும் நடந்து முடியுது. ஸோ இப்போ என்ன சொன்னால், கொரியாவில் இப்போ 16 நாட்டில் இருந்து ஆக்கள் எடுக்கிறதால கொரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒர்க்கர்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு நாட்டில் அந்த 16 நாட்டிலையும் காம்படிஷனும் கூட, போட்டியும் கூட. ஸோ அதால் இப்போ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நடக்குது. இது இப்போ வரவங்களுக்கு 1 year 1.5 year ஆகும். ஸோ அதெல்லாம் எக்ஸாம் எல்லாம் முடிய எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுங்கிறது இறைவன் கையிலையும் நம்மளோட லக்லையும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கொரியன் எக்ஸாம் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வேறு என்ன விஷயம் தெரிஞ்சிக்க விரும்பணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிய விரும்புறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுற யாரையும் மெசேஜை பார்த்துக்க கிடைக்கல. ஏன்னு சொன்னால் நானும் 12 hours ஒர்க் பண்ணிட்டு தான் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டுருக்கேன். டைம் போதா, இது எப்ராட் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் விளங்கும். ஸோ இவ்வளோ தான் கொரியா பற்றின கொரியன் எக்ஸாம், அந்த IPS எக்ஸாம் பற்றி நான் தெரிஞ்சு கொண்டது. நீங்கள் என்ன தெரிய விரும்பினா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொரியா பற்றி வேறு என்ன விஷயம் தெரிய விரும்புங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சால்போ டிஸ்னிங்கிற Facebook, YouTube, TikTok, Instagram அக்கௌண்ட்டை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கொரியாவில் நீங்கள் இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நான் எப்பவும் வீடியோஸில் தாரேன். கொரியா பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிய விரும்பினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you in another video. Bye.